மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்லாங்களா? வாங்க செஞ்சு தரேன். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நைஸாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எதுவும் போடாதீங்க. ஏன்னா பிளைனாக இருந்தால் தான் காளானோட வாசம் நல்லா இருக்கும். நல்லா வெங்காயத்தை நல்லா சிவப்பாகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா அடுப்பு ஹையில் வச்சு வணக்கி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம நீட்டை வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க காளானையும் போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டி விடுங்க. காளான் எல்லா பக்கமும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் படுற அளவுக்கு பெரட்டி விடுங்க. காளான் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா காளான் வணங்கி சுண்டி கொஞ்சம் தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா காளானை வணக்கி விடணும். இதை பாருங்கள், காளான் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம வீட்டிலையே அரைச்ச செட்டிநாடு மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலா இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வீட்டிலையே அரைக்கிறது தான். இதை நல்லா போட்டு பெரட்டி விடுங்க. இதை நல்லா பெரட்டி காளானும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு பெரட்டி விடுங்க. இது நல்லா பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும். தண்ணி லைட்டாக தெளித்தா போதுங்க, காளான் சீக்கிரமே வெந்துடும். அதனால் லைட்டாக தெளித்து விட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா இந்த காளான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் எதுவும் இல்லை, காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. பெப்பர் நல்லா மசாலாவில் ஒட்டணும். அந்த பெப்பரோட காரம் இறங்குற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா அந்த பெப்பரும் ஒன்றோட ஒன்று கலக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பெப்பர் எல்லாம் கலந்து சூப்பராக ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.